அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கலாதேவன். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் விமானம் தாங்கிய கப்பல் மீது ஏவப்பட்ட 100 அடி ஏவுகணைகள். இஸ்ரேல், குவைத், ஜோர்டான், பஹ்ரைன் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல். முறையற்ற வெளியுறவு கொள்கை மூலம் ஈரானை அவமதிக்கும் இலங்கையின் பதில்கள். அந்த நாட்டு தூதருக்கு கன்னத்தில் அறைந்தால் போன்று செய்யக்கூடாது என்கிறார் முன்னாள் அமைச்சர் GL பீரிஸ். ஈரானுடன் போரை நிறுத்த ட்ரம்ப் 1 மாத கால போர் நிறுத்தம். 15 அம்ச அனுமதி திட்டம் வெளியீடு. வைத்தியசாலையில் சுரைசாலை அனுமதி. மத்திய கிழக்கு போர் சூழல் மோடி அனுரு ஆலோசனை. ரயில் கட்டணங்களை அதிகரிக்க வேண்டாம், ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் வலியுறுத்தி. புலம்பெயர் தொழிலாளர்களின் பணம் அனுப்புவதில் பாதிப்பில்லை, மத்திய வங்கி ஆளுநர். இனி விரிவான செய்திகள். அமெரிக்காவின் விமானம் தாங்கிய கப்பல் மீது ஏவப்பட்ட 100 அடி ஏவுகணைகள். இஸ்ரேல், குவைத், ஜோர்டான், பஹ்ரைன் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல். உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பலில் ஒன்றான USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கிய கப்பலை தாக்கப்போவதாக ஈரான் சூழலைத்துள்ளது. முன்னதாக நடத்தப்பட்ட ஒரு பாரிய ஏவுகணை தாக்குதல் இலக்கை தவறவிட்ட நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் எபிக் பியூரி நடவடிக்கை ஆதரவாக அரபிக் கடலில் நிறுத்தப்பட்டிருந்த ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை நோக்கி ஈரான் கடற்படையிலிருந்து ஏவுகணைகளை ஏவும் காட்சிகள் வெளியாகி உள்ளன. இது குறித்து வெள்ளை மாளிகையில் பேசிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், அவர்கள் உலகின் மிகப்பெரிய கப்பல்கள் ஒன்றான எங்களது விமானம் தாங்கிய கப்பல் மீது 100 ஏவுகணைகளை வீசினார்கள். உண்மையில் ஏவப்பட்ட 101 ஏவுகணைகளும் இடைமறித்து அளிக்கப்பட்டன என்று கூறினார். இந்த நிலையில் மத்திய கிழக்கு போர் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த உலகின் மிகப்பெரிய விமானம் தாங்கிய கப்பலான திங்களன்று கிரீட் தீவில் உள்ள குடேபே கடற்படை தளத்துக்கு வந்தடைந்தது. பிப்ரவரி மாத இறுதியில் இக்போர்ட் மற்றும் ஆப்ரஹாம் லிங்கன் ஆகிய 2 விமான தாங்கிய கப்பல்களை உள்ளடக்கிய பாரிய இராணுவ குவிப்பை தொடர்ந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது வான்வழி தாக்குதல்களை தொடங்கின என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். முறையற்ற வெளியுறவு கொள்கை மூலம் ஈரானை அவமதிக்கும் இலங்கையின் பதில்கள். அந்நாட்டு தூதர்களுக்கு கன்னத்தில் அறைந்தார் போன்று செய்யக்கூடாது என்கிறார் முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் பீரிஸ். இலங்கை அரசாங்கம் முறையற்ற வெளியுறவு கொள்கையை பின்பற்றுகிறது என்றும் ஈரான் தூதுவர் கூறிய விடயங்கள் தொடர்பில் அரசாங்கத்தின் பதிலளிப்புகள் ஈரான் அரசாங்கத்தை அவமதிப்பது போன்றே அமைந்துள்ளது என்றும் முன்னாள் அமைச்சரான பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று புதன்கிழமை நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பொன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் கூறியதாவது, நாங்கள் ஆட்சியில் இருந்திருந்தால் நட்பு நாடுகளை அவமதிக்க மாட்டோம். அதாவது ஈரான் கப்பல் இலங்கையின் அழைப்புக்கமையே வந்தது என்று ஈரான் தூதுவர் கருத்து தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படை தளபதியால் ஈரான் கடற்படை தளபதிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதன்படியே அந்த கப்பல் இலங்கை நோக்கி வந்துள்ளது. ஆனால் ராஜதந்திர ரீதியில் அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று இலங்கை அமைச்சரவை பேச்சாளர் கூறுகின்றார். ஈரான் தூதுவர் பொய் கூறுவதை போன்றே கூறுகின்றார். ஆனால் அது முற்றிலும் உண்மையாகும் என்று GL பீரிஸ் கூறியுள்ளார். போரை முடிவுக்கு கொண்டு வர ஈரானிடம் 15 அம்ச திட்டத்தை வழங்கினார் ட்ரம்ப். மாற்று திட்டத்தை முன்வைத்தது ஈரான். ஓர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கும் தெஹ்ரானின் அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கும் வழிவகுக்கும் 15 அம்ச போர் நிறுத்த திட்டத்தை அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரானிடம் முன்வைத்திருக்கிறார். பதிலாக மாற்று திட்டம் ஒன்றை முன்வைத்திருக்கிறது ஈரான். ட்ரம்பின் இத்திட்டம் தெஹ்ரான் அணுசக்தி திட்டத்தின் மீது கடுமையான கட்டுப்பாடுகளை விதிப்பதோடு ஓர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க வேண்டும் என்றும் கோருகிறது. டைம்ஸ் இஸ்ரேல் பத்திரிகை வெளியிட்ட செய்தியின்படி டொனால்ட் ட்ரம்பின் 15 அம்ச சமாதான திட்ட இறுதி அம்சங்கள் பல முக்கிய சலுகைகளை வழங்குவதற்கு பதிலாக ஈரான் என்ன பெறும் என்பதில் கவனம் செலுத்துகின்றன. சர்வதேச சமூகம் விதித்த தடைகள் முழுமையாக நீக்கப்படும். புசோர் அணுமின் நிலையத்தின் மின்சார உற்பத்தி உட்பட ஈரானின் குடிசார் அணுசக்தி திட்டத்தை முன்னெடுத்து செல்ல அமெரிக்கா உதவும். ஈரான் இணங்க தவறினால் தானாகவே தடைகளை மீண்டும் விதிக்க அனுமதிக்கும். ஸ்னாப்பேக் எனப்படும் பொறிமுறை நீக்கப்படும். அதேவேளை அமெரிக்கா சமாதான திட்டத்தை சமர்ப்பித்த பிறகு ஈரான் மாற்று முன்மொழிவை முன்வைக்கிறது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான
தங்கள் கோரிக்கைகளை ஈரானிய பேச்சுவார்த்தையாளர்கள் ட்ரம்ப் நிர்வாகத்திடம் தெரிவித்துள்ளனர் என்று அந்த செய்தியில் தெரிவிக்கப்படுகிறது. வைத்தியசாலையில் சுரேஷ் சானே அனுமதி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானியான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சானே நோய்வாய்ப்பட்ட நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை மாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளை அடிப்படையாக கொண்டு கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் சுரேஷ் சானே கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கொழும்பில் உள்ள குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் தொடர்ச்சியாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையிலே அவர் நோய்வாய்ப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மத்திய கிழக்கு போர்ச்சூழல் மோடி அனுரு ஆலோசனை. மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் போர் சூழல் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் செவ்வாய்க்கிழமை மாலை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் தொலைபேசி வாயிலாக கலந்துரையாடினார். தற்போது நிலைமை பிராந்திய மற்றும் உலகளாகிய விநியோக சங்கிலிகள் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் இதன்போது மிகுந்த கவனம் செலுத்தினர். மத்திய கிழக்கில் நிலவும் மாறிவரும் சூழ்நிலைகள் குறித்தும் குறிப்பாக உலகளாகிய எரிசக்தி பாதுகாப்பில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக இந்திய பிரதமர் தமது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். இந்தியா இலங்கை இடையிலான எரிசக்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கும் பிராந்திய பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் முன்னெடுக்கப்படும் முக்கிய திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஆராய்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நெருங்கிய மற்றும் நம்பிக்கைக்குரிய பங்காளிகள் என்ற ரீதியில் பொதுவான சவால்கள் எதிர்கொள்வதில் ஒன்றிணைந்து நெருக்கமாக செயல்படுவதற்கான எமது உறுதிப்பாட்டை நாம் மீண்டும் உறுதிப்படுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரயில் கட்டணங்களை அதிகரிக்க வேண்டாம், ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. வாழ்க்கை செலவு அதிகரிப்பு மற்றும் எரிபொருள் விலை உயர்வு காரணமாக மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ள நிலையில் ரயில் கட்டணங்களை எவ்விதத்திலும் அதிகரிக்க வேண்டாம் என இலங்கை ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. பொருளாதார நெருக்கடி மற்றும் பேருந்து கட்டண உயர்வு காரணமாக பெருமளவிலான மக்கள் தற்போது ரயில் போக்குவரத்தையே நம்பியுள்ளனர். மத்திய கிழக்கு போர் சூழல் உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்துள்ளமை இலங்கையிலும் போக்குவரத்து மற்றும் சேவை கட்டணங்களை உயர்த்தியுள்ளது. பொதுமக்களுக்கு குறைந்த செலவில் போக்குவரத்து சேவை வழங்க வேண்டிய விசேட பொறுப்பு ரயில் திணைக்களத்துக்கு உள்ளது என சங்கத்தின் பொதுச் செயலாளர் கசும் சாமுர ஜெயசேகர சுட்டிக்காட்டியுள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்களின் பணம் அனுப்பலில் பாதிப்பில்லை மத்திய வங்கி ஆளுநர். மத்திய கிழக்கில் தொடரும் மோதல்களுக்கு மத்தியிலும் புலம்பெயர் தொழிலாளர்களின் பண அனுப்புதல் நடவடிக்கைகளில் சரிவு ஏற்படவில்லை என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்தார். எனினும் மத்திய கிழக்கில் நிலவும் தற்போதைய நிலையற்ற சூழ்நிலையால் சுற்றுலா பயணிகளின் வருகை சுமார் 17% குறைந்துள்ளது. அதே நேரம் தொடர்ந்து நடைபெற்று வரும் மோதல் காரணமாக மத்திய கிழக்கிலிருந்து இலங்கையர்கள் நாட்டுக்கு திரும்புவது குறித்து எந்தவித விசாரணைகளையோ அல்லது அறிக்கைகளையோ தாம் பெறவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய வங்கி வளாகத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஆளுநர் நந்தலால் வீரசிங்க இதனை தெரிவித்தார். இதேவேளை இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபையானது 24 இடம்பெற்ற அதன் கூட்டத்தில் ஓரிரவு கொள்கை OBR வீதத்தினை 7.75% கொண்ட அதன் தற்போதைய மட்டத்தில் பேணுவதற்கு தீர்மானித்துள்ளது. இத்துடன் இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவேறுகின்றன. மீண்டும் ஒரு பிரதான செய்தி அறிக்கையின் ஊடாக அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.